உலக சந்தையில் ஏற்கனவே போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையேயான மோதல் தற்போது ஒரு புதிய உச்சத்தை எட்டி இருக்கிறது. ஈரானின் ஏவுகணை கிடங்குக்குள் காலியாகிவிட்டன என்றும் அந்த நாட்டின் இராணுவ பலம் சிதைக்கப்பட்டுவிட்டது என்றும் அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA வெளியிட்ட அறிக்கையை ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மிக கடுமையாக கேலி செய்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தவறான உளவு தகவல்கள் நகைப்புக்குரியவை என்று குறிப்பிட்ட அவர், ஈரானின் ஏவுகணை கிடங்குகள் முன்பெப்பொழுதும் இல்லாத வகையில் தற்போது 120% மேலாக நிரம்பி வடிவதாக தெரிவித்துள்ளார். ஈரானியர்களாகிய நாங்கள் எங்கள் மக்களை பாதுகாக்க 1000% தயாராக இருக்கிறோம் என்ற அவரது அதிரடி அறிவிப்பு சர்வதேச அரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் தூதரக ரீதியிலான தீர்வுகளை புறக்கணித்துவிட்டு ஆபத்தான இராணுவ சாகசங்களில் ஈடுபடுவதாக அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் ஏவுகணைகளை ஏவும் தளங்கள் கூட அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வரும் நிலையில் உண்மை நிலவரம் அதற்கு நேர்மாறாக இருப்பதாக ஈரான் வாதிடுகிறது. ஈரானியர்கள் ஒருபோதும் அழுத்தங்களுக்கு பணிய மாட்டார்கள் என்று எச்சரித்துள்ள அராக்சி, அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகள் ஒரு தவறான இராணுவ சாகசம் என்றும் அது அந்த நாட்டிற்கே ஆபத்தாக முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் முதலே ஈரானின் ஆயுத கிடங்குகள் முழு பலத்துடன் இருப்பதாகவும் அமெரிக்காவின் மதிப்பீடுகள் அனைத்தும் வெறும் கற்பனை என்றும் அவர் சாடியுள்ளார். இந்த சொல்லடி தாக்குதல்களுக்கு மத்தியில் களத்தில் நிலைமை மிகவும் மோசமடைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா வெளிப்படையாக மீறிவிட்டதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஜாக்ஸ் துறைமுகம் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பயணம் செய்த ஈரானின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. வியாழக்கிழமை நள்ளிரவு மற்றும் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நடந்த இந்த தாக்குதல்கள் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவிய தற்காலிக அமைதியை சீர்குலைத்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு ஈரானின் ஆயுதப்படைகள் மிக வலிமையான பதிலடி கொடுத்திருப்பதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்க படைகள் குவிக்கப்படுவது அந்த பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. அமைதிக்கான வாய்ப்புகள் இருந்தும் அமெரிக்கா போரை தேர்வு செய்கிறது என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேதனை தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இந்த திடீர் மோதல் போக்கு உலக அளவில் கச்சா எண்ணெய் விலையில் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் சர்வதேச சமூகம் இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையேயான இந்த அதிகார போர் ஒரு புதிய உலகளாவிய நெருக்கடிக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது.